செய்தி. கொடைக்கானலில் சுமார் 5 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகள் சாலை மறியலால் சுமார் 5 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். வனத்துறையின் கட்டண முறையை திரும்ப பெற வலியுறுத்தி உள்ளூர் வாகன ஓட்டிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு கொடைக்கானலிலிருந்து எமது செய்தியாளர் முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முருகன். வாகன ஓட்டிகளின் இந்த போராட்டத்தால் சுமார் 5 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் மற்றும் மக்கள் படும் துன்பம் குறித்த விவரங்களை விரிவாக பதிவு செய்யவும். வணக்கம் சிவாமணி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கொடைக்கானலில் வரும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வனக்கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை கண்டு செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் முக்கிய சுற்றுலா தலங்களான குணா குகை, பைன்மரக்காடுகள், மோயர் சதுர்க்கம் போன்ற இடங்களில் வனக்குழு சார்பாக நுழைவு கட்டணம் பெறப்பட்டு வருகிறது. இவ்வாறு பெறப்படும் நுழைவு கட்டணம் பல ஆண்டுகளாக அந்தந்த சுற்றுலா தலங்களை வசூல் செய்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அனைத்து சுற்றுலா பயணிகளும் பசுமை பள்ளத்தாக்கு பகுதிகளில் நுழைவு கட்டணமானது பெறப்பட்டது. இதன் காரணமாக தினந்தோறும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்த நிலையில் இந்த நுழைவு கட்டணம் பெறும் இடத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் பல முறை அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் இன்று காலை வனக்குழு பணம் வசூல் செய்யும் இடம் மற்றும் சோதனை சாவடி பகுதியில் கொடைக்கானல் உள்ளூர் வாகன ஓட்டிகள் அப்பகுதியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட போது எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தைக்கு வராத காரணத்தால் தற்போது கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலை பகுதியான மூஞ்சிக்கண்டில் கொடைக்கானல் வாகன ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக சாலையில் இருபுறமும் வாகனங்கள் சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேல் அணிவகுத்து நிற்கும் சூழல் தற்போது ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினரும் குழந்தைகளிடம் சாலையிலே பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழலும் தற்போது ஏற்பட்டு வருகிறது. மேலும் இந்த போராட்டத்திற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஓட்டுநரின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முன் வரவில்லை என்றால் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என்று வாகன ஓட்டிகள் கூறிய நிலையில் தற்போது சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை வட்டாட்சியர் போராட்டத்தில் ஈடுபடும் ஓட்டுநர்களிடம் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் வரும் 2 நாட்களில் குணா குகை, பைன்மரக்காடுகள், மோயர் சதுர்க்கம் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு இலவசமாக அனுமதி வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியாளர் தெரிவித்துள்ளார். சிவாமணி. விரிவான விவரங்களுக்கு நன்றி முருகன்.